என் ட்ரெஸ் தான் சூப்பரா இருக்கு. நீ வாங்கி முடி, அம்மா வந்து சொல்லிட்டாங்க. அம்மா வந்தாலும் என் ட்ரெஸ் தான் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க பாரு. பாக்கலாண்டி. ஏமா கொஞ்சம் சீக்கிரமா வரியா? என்னதான் பண்ணுவ நீ? இதோ வரண்டி. வா வா சீக்கிரம் வா. எதுக்கு தான் அப்படி கூப்பிடறாளுங்கன்னு தெரியலையே. எங்கன்னா சமைக்கிறதுக்கு விடுறாளுங்களா? இந்த மனுஷன் வர அப்பயே பசிக்குதுன்னு சொன்னாரு. ஏன்டி எதுவும் கூப்பிட்டீங்க? அம்மா எங்க 2 பேர் ட்ரெஸ் யாரோட ட்ரெஸ் நல்லா இருக்கே? எம்மாடியோ கண்ணுக்கு லட்சணமா இப்பதான் இருக்கீங்க. 2 பேர் பாவாடை தாவணி கட்டிருக்கீங்களா? நான் கூட அதுக்கு இது மாதிரி ஃபுல்லா கவுன் மாதிரி இருந்தது, அதான் மாட்டி சுத்துவீங்களான்னு பார்த்தேன். பரவாயில்ல, பாவாடை தாவணி கட்டிருக்கீங்க. நான் நினைச்ச மாதிரி இல்ல, நீங்க இந்த ட்ரெஸ் போட மாட்டேங்க தான் நினைச்சேன். எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுருக்கீங்க. 2 பேருமே நல்லா இருக்கு. மா எந்ததமா நல்லா இருக்கு? மா என் ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஏடி பாவாடை தாவணி அப்படின்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும். 2 பேருமே நல்லா இருக்கு. நீங்க சும்மா விட்டாத, யாரு நல்லா இருக்கு கரெக்டா சொல்லு. ஒரு பெத்த தாய்க்கு வந்து 2 குழந்தை இருந்தாலும் சரி, 3 குழந்தை இருந்தாலும் சரி, 10 குழந்தை இருந்தாலும் சரி, எல்லா குழந்தையுமே தான் பிடிக்கும். அதுங்க பண்ற எல்லாமே தான் பிடிக்கும். அது மாதிரி உங்க 2 பேர் ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்கு. இவ்வளவு நல்லா இருக்கு, அவ்வளவு நல்லா இருக்கு, பிரிச்சுலாம் பார்த்து சொல்ல முடியாது. எதனா ஒண்ணு சொல்லிட்டு நீ. சரி நாங்க போய் சித்தி கிட்ட கேட்டுக்கிறோம் யார் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு. ஆமா அப்பலாம் ஏடி சாமி கும்பிடி, சமைச்சிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடலாண்டி. எங்கடி போறீங்க கிளம்பியா? ஏமா நாங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பட்டாசு வெடிக்க போறோம். சாப்பிட்டு அப்புறம் போய் பட்டாசு வெடிக்க கூடாதா? அம்மா மட்டும் தனியா எங்க சமைச்சிருக்கலால, கூட மாட வந்து உதவி செய்வோம், அதெல்லாம் கிடையாதுல்ல. ஏமா எங்களுக்கு சமைக்க தெரியாதுமா. மீறி நாங்க சமைச்சோம்னா சாப்பிட முடியுமா? அதை யோசிச்சு நீ முதல்ல. ஏடி உங்களை யாரும் இப்ப சமைக்க சொன்னாங்க? கூட மாட வந்து உதவி செய்ய சொன்னேன். வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறது, தக்காளி கட் பண்ணி கொடுக்குறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு கொடுக்குறது, அதெல்லாம் வந்து செய்யலாம்ல. ஏமா அதெல்லாம் நீங்களே செஞ்சிருங்க, அதெல்லாம் உங்களுக்கு அசால்ட்டான வேலை. அம்மா காய்கறில தான் அறுத்துட்டு இருக்கீங்களாம்மா? அவ கூட சேர்ந்து நீ அவளை மாதிரியே மாறின்னு வரமாக்கா. ஐயா நான் என்ன பண்ணேன்? அவளை உங்க இங்கே வீட்டில் வச்சுக்கோங்க, நான் போய் படம் செஞ்சுட்டு வரேன். நீ அம்மா கூட வேலை செய். வேணாம் 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் பண்ணுங்க. இல்லைன்னு வச்சுங்க 2 பேரும் கிளம்புங்க, பட்டாசு வெடிங்க போங்க. அம்மா நீங்களும் வந்து பட்டாசு வெடிங்கம்மா. ஐயோ நான் வரலப்பா. ஏமா சின்ன பட்டாசுல வெடிக்கலாமா? எதுக்கு ஏமா பயப்படுறீங்க? ஏமா அப்படி வெடிக்க சத்தத்தை கேட்டாலே எனக்கு பயமா இருக்குது. நான் சின்ன வயசுல பட்டாசுல வெடிக்க மாட்டேன்ப்பா. இந்த பட்டாசு வெடிக்கிறது கிட்டாசு வெடிக்கிறது எல்லாம் அந்த ராதிகா தான் பாப்பா. அவளை போய் கூட்டிட்டு போய் வெடிங்க. சரியான பயந்தாங்கொழிமா நீங்க. ஆமா சரியான பயந்தாங்கொழி தான். ஏமா சுறுசுறு ஊத்தி இந்த சங்கு சக்கரம் புஷ்பானம் அதெல்லாம் விடுங்கம்மா. பட்டாசு தானே உங்களுக்கு பயம். அப்பதான் நிறைய வயல் வந்து வச்சிருக்காரு. சரியா புஷ்பானம் உடனே இருட்டா இருக்கும் போது புஷ்பானம் விட்டாதான் நல்லா பழிச்சு சூப்பரா தெரியும். இப்பதான் பகலே ஆயிடுச்சு, வெளிச்சமே வந்துச்சு. இப்ப போய் புஷ்பானம் விட்டா சரியா தெரியுமா? நைட்டுக்கு வேணா அம்மா விட்றேன். நைட்டு கண்டிப்பா விடுங்கம்மா. விடுறேன். இதை கேட்க வந்துட்டேம்மா. நம்ம வீட்டுல நம்ம சமையல அதெல்லாம் நல்ல வக்கனே கேளுங்க. கூட மாட உதவி செய்யாதீங்க. அம்மா சொல்லுங்கம்மா. கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் வடை பாயசம். அம்மா தீபாவளிக்கு போய் யாருன்னா கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் வைப்பாங்களா? வடைக்காய் பாயசமா? இது என்னமா கொடுமை? ஏமா உண்மையா சொல்றீங்க? ஆமா டீன் உண்மைதான் சொல்றேன். இதுக்கு அம்மா காலை 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி என்ன தேய்ச்சி குளிக்க சொன்னீங்க? அங்கங்க போய் பாருமா, எல்லாரும் வீட்லயும் மட்டனோ சிக்கனோ செஞ்சு நிக்காங்க. நீ என்னடா கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார்னு சொல்ற? எனக்கு அதெல்லாம் வேணவே வேணாம். ஆமா எனக்கு கூட வேணாம்ப்பா. நாங்க போய் சித்தி வீட்லயே போய் சாப்பிடுறோம். அங்க என்ன செஞ்சு வச்சிருக்காங்க தெரியலையே. சித்தி எப்படியோ சிக்கனு மட்டனு மீன் வறுக்கிறது ஓடுறது தாவறது எல்லாமே செஞ்சிருப்பாங்க. ஆமா உங்க சித்தி தானே அப்படியே செஞ்சு வச்சிருக்க எல்லாத்தையும். போங்க நீங்க வருவீங்க தள்ள வேலை போட்டு பெருசா போட்டு வச்சு காத்துருக்கா. போங்கம்மா. ஏமா ஒழுங்கா சொல்ல, என்ன சமைச்சா? அதான் சொன்னேடி. ஏமா நீ சிரிச்சுனே சொல்ற, நீ போய் சொல்ற மாதிரி இருக்கே. ஆமா நீங்க சிரிக்கிறீங்க. ஐயோ சிரிச்சு நானே மாட்டேங்கன்னு. சொல்லுங்க. உங்க அப்பா ஆட்டுக்கறியும் சிக்கனை வாங்கி வச்சிருக்காரு. அதான் ஆட்டுக்கறி குழம்பு வச்சுட்டு சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இட்லி தோசை வடை அப்புறம் கேசரி செய்யலாம்னு இருக்கேன். சூப்பர்மா. எப்பா இப்பதான் எனக்கு உயிரே வந்தது. தீபாவளி அதுவும் வெஜ்னா கடவுளே. ஆமா தீபாவளி சாப்பிடறதுக்காக 1 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. இதுல வர சாம்பாரா உருளைக்கிழங்கா செஞ்சு வச்சாலும் நீங்க தீபாவளி சாம்பார் சாப்பிட்டுதான் மறுபடியும் பாப்பீங்க. சரிம்மா சீக்கிரம் சமைச்சிட்டு கூப்பிடுங்க, பட்டாசு வச்சிருக்கோம். பார்த்து புது ட்ரெஸ் எல்லாம் பட்டாசு பட போகுது, பார்த்து விடுங்க. சரிம்மா நாங்க போயிடலாம். என்ன வீட்டுல இருந்து பட்டாசு பாக்ஸ் எடுத்து போலியா? ஆமால அதான் மறந்துட்டோமே. ஓடு போய் எடுத்து வாங்க போங்க. அதான் என்னையே வேலை வாங்குங்க, நீங்க ஒரு வேலை செஞ்சிடாதீங்க. அம்மா நீ தானம்மா சாமி என்ன வைக்கிற அங்க வைக்கிற இங்க வைக்கிற எங்க தூக்கி ஓடினா எங்க வச்சீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். பத்திரமா வச்சிருக்கேன். எத்தனை நேரம் ஏமா உங்க ஆசை பையன் வந்திருக்கான் பாருங்க. ஆமா நம்மளை விட சதீஷ் தான் ரொம்ப பிடிக்கும் அம்மாக்கு. ஏய் அவன் சின்ன குழந்தைடி, அவனை பிடிக்காம வேற யாரை பிடிக்கும்? பேசுனதெல்லாம் போதும் சீக்கிரம் பட்டாசு வச்சுக்கினாங்க. பெரியப்பா ஏன் தரல எனக்காக தனியா? உன்கிட்ட யாரா சொன்னது பெரியப்பா உனக்கு தனியா பட்டாசு வாங்கி தரேன்னு? அதெல்லாம் ஒண்ணும் வாங்கி வரல, எங்களுக்கு மட்டும் தான் வாங்கி வந்திருக்காரு. சும்மா என்ன ஏமாத்தாதீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். பெரியம்மா நேத்தே சொல்லிட்டாங்க, பெரியப்பா கிட்ட பட்டாசு பாக்கெட் வேணும் சொல்லிட்டேன். பாக்ஸ் பெரிய பாக்ஸ் வாங்கி வந்து தருவாரு உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சும்மா உன்னை ஏமாத்ததுக்காக சொல்லியிருக்காங்க. ஏண்டி அவனை அழ வைக்கிற? சும்மா இருக்கும் நேரம். பெரியம்மா பெரியப்பா வந்து பட்டாசு வாங்கி வந்திருக்காரு தானே எனக்கு? டேய் நான் தான் சொல்றேன் உனக்கு வாங்கி வரலன்னு. ஏண்டி சும்மா இருக்கும் நேரம், கொஞ்சம் அழ வைக்காத. ஏக்கா என்னடா என் பட்டாசுல எடுத்து ரைஸை வெடிச்சிட்டே நீ? கரெக்டா கேக்குறான் பாரு. ஆமா நைட் உனக்கு வந்து பட்டாசு மொத்தத்தையும் வெடிச்சிட்டேன். பெரியம்மா எதுக்கு குடுத்தீங்க அக்கா கிட்ட என் பட்டாசு? தனியா எடுத்து வைக்க வேண்டியதானே? அவ சும்மா சொல்றடா, உன் பட்டாசு தனியா இருக்குடா. சூப்பர். விடுங்க போய் சீக்கிரம் எடுத்துனாங்க. தீபாவளி ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. பெரியம்மா கிட்ட காட்டினியா நீ? அதே இப்ப ரொம்ப முக்கியமா. பட்டாசு வெடிச்சிட்டு வந்து அப்புறம் பொறுமையா காட்டுறேன் ட்ரெஸ். கோட்டு தான் டை தான் பெரிய ஆபீசர் மாதிரி இருக்க சதீஷ். ஆனா பேண்ட் தாண்டி காணோம். அதெல்லாம் போட்டுருங்க, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆமாடி போட்டுருக்காண்டி, உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது.
பேண்ட் எவ்வளவு அழகா இருக்குது பாரு மேட்சிங்க. எங்கம்மா எங்க கண்ணுக்கே தெரியவில்லை, ஒரே சட்டை மட்டும் தான் தெரியுது. ஏதோ போட்டு சட்டை டை இது மட்டும் தான் தெரியுது. ஏன்டி உனக்கு பேண்ட் இருக்காது தெரியுதா? எனக்கு சுத்தமா தெரியலடி. பரவாயில்ல பரவாயில்ல, தெரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க வாங்க பட்டாசு வெடிக்கலாம் வாங்க. தெரியுமா சீக்கிரம் பட்டாசு பாக்ஸ் எடுத்துருவாங்க. எல்லா பசங்களும் வெடிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரமா வெடிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? நான் அப்பதான் ஒரு பாக்ஸ் காலி பண்ணிட்டு வந்தேன். எங்க அப்பா வந்தது. டேய் ஒரு பாக்ஸே காலி பண்ணிட்டியா? ஆமா, நாங்க காலையில 4 மணில இருந்து வெடிச்சுட்டு இருக்கோமே. நைட் 1 மணி வரைக்கும் வெடிச்சோம். அப்புறம் திரும்ப காலை 4 மணில இருந்து வெடிச்சுட்டு இருக்கோம். ஒரு பாக்ஸ் பத்தல. இன்னும் பெரியப்பா வாங்கிட்டு ஒரு பாக்ஸ், இன்னொரு பாக்ஸ் வாங்கிக்கிற சொன்ன நம்மவே. உங்க தான் வாங்கிக்கிறோம் 4 பாக்ஸ் கூட வாங்கிக்கோ. பிளான்லாம் நல்ல பெரிய பிளானா இருக்கே. சரி வாங்க பட்டாசு வெடிக்கலாம். இரு பட்டாசு எடுத்துட்டு வரேன். என்ன சரி டிஃபன் வரலாம் ஆச்சா? எங்க காசு இப்பதான் எங்க அம்மா இட்லி ஊத்தி வச்சிருக்காங்க. இனிமே தான் வடை கேசரி எல்லாம் செய்வாங்களாம். பெரியம்மா வந்து மட்டன் குழம்பும் சிக்கன் ஃப்ரையும் தரேன்னு சொல்லிட்டாங்களாம். அதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு வட போறோம். ஓஹோ, எங்க அம்மா தான் குழம்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா, எங்க அம்மா குழம்பு ஒரு நல்ல சூப்பர் வேலை. இந்த வேலை தான் எங்க அம்மா குழம்பு வச்சிருந்தா வாயிலே வச்சிருக்க முடியாது. அதனால பெரியம்மா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்களா. அதனால நாங்க எல்லாம் தப்பிச்சிட்டோம் இன்னைக்கு. ஏன்னா உங்க பாட்டி நல்லா தானே சமைப்பாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன எங்க அம்மாவே சமைக்க சொல்றீங்க? பாப்பா அம்மா மேல பாசத்தை சமைச்சு தர பெரியம்மா கூட அமைதியா தான் சமைச்சு தராங்க. நீங்க தான் ஓவரா சீன் போடுறீங்க. ஏன் உங்க பாட்டி சமைக்க சொல்ல வேண்டியதானே? பாட்டிக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுட்டோம். சமைக்க வேணாம், நீங்க எந்த ஒரு வேலையும் செய்ய வேணாம், ரெஸ்ட் எடுங்க, எங்க கூட வந்து பட்டாசு வெடிங்க அப்படி சொல்லிட்டு செஞ்சு கூட்டு போயிருக்கா. ஓ, பாட்டி பட்டாசு வெடிக்கிறாங்க லீவ் இன்னைக்கு? பாட்டிலாம் காலையில இருந்து குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு பட்டாசு வெடிக்கிறாங்க. நம்ம தாண்டி இப்பதானே போறோம். தீபாவளி எங்களை விட எங்க பாட்டி தான் என்ஜாய் பண்ணிருக்காங்க. பாட்டிக்கு புது ட்ரெஸ் என்ன, ஆட்டன்னா பாட்டன்னா பாட்டுன்னா நீங்க பாக்கலையா? நல்லா என்ஜாய் பண்றாங்க போல இருக்கு. எங்க அம்மா தானே பட்டாசு வெடிக்க கூப்பிட்டா வரவே மாட்டாங்க, பயப்படுறாங்க. பெரியம்மா நான் ரொம்ப சாஃப்டான ஆளு, அதனால பட்டாசு வெடிக்கணும் உங்களுக்கு பயமா இருக்கு. ஆனா எங்க பாட்டி அப்படி கிடையாது, ராணுவ பட்டை சரவெடி அந்த தூள் கலப்புதுல. இந்தாங்க பட்டாசு எடுத்துக்கங்க. ஐயா சூப்பர் சூப்பர் சூப்பர். பெரியம்மா எல்லாமே எனக்கு தானே? ஆமா எல்லாமே உனக்கு தான். நீ எடுத்துன்னு போயிடு. நீ பட்டாசு வெடியே நாங்க வேடிக்கை பார்த்து நின்னுக்கோம். சரிக்கா, கோபப்படாத. பெரியம்மா அக்காங்களுக்குலாம் வந்து 2 மடக்கா பட்டாசு மட்டும் கொடுங்க போதும். இங்க பாரு, அடி வாங்க நீ என் பட்டாசுல கை வச்சனா. சண்டை போட ஆரம்பிச்சீங்களா? சண்டை போடாதீங்க. அவங்க தனித்தனியா தான் உங்க அப்பா எழுந்திருக்காரு. இந்த சதீஷ் புரியல. கொடுங்க பெரியம்மா. ஐயா சூப்பர் சூப்பர் சூப்பர். சாட்டி சரவெடி அப்புறம் வந்து ராக்கெட் அணுகுண்டா இப்போ என்ன தெரியல. ஐயோ பெரிய பெரிய பட்டாசுலாம் இருக்கு. எது உள்ள அவனுக்கு எதுக்கு அந்த பட்டாசுலாம் கொடுத்துருக்கீங்க? அவனுக்கு வந்து பொட்டு பட்டாசு இந்த பூண்டு வெடி அதெல்லாம் கொடுக்க வேண்டியதுன்னா இதெல்லாம் போய் சின்ன பசங்க கிட்ட கொடுக்கலாமா வெடிக்கிறதுக்கு? அதெல்லாம் நான் அசால்ட்டா வெடிப்பேன். ஏடி உங்க அப்பா அவனுக்கும் தனியா வாங்கி கொடுத்துருக்காது, அதை நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். இப்படியே பட்ட விடு. டேய் சதீஷ், இதெல்லாம் உனக்கு முதல்ல வெடிக்க தெரியுமாடா? எல்லா பட்டாசுமே நான் வெடிப்பேன். என்னங்க உங்களுக்கு என்னங்க பட்டாசு எடுத்து வெடிங்க போங்க. வாங்கி கொடி. கொடுங்க. இங்க பாரு, பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்துல வந்து ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பக்கெட்ல வந்து மண் வச்சுக்கணும். புரியுதா? எதனா ஒண்ணுனா தண்ணியில அந்த சுறுசுறு போத்தி அதெல்லாம் கொத்தினா வச்சுக்கலாம், தண்ணியில போட்டுடணும். புரியுதா? அதெல்லாம் பக்கத்துல வச்சுக்கினா பாதுகாப்போட தான் வெடிக்கணும். தெரியுமா? இதெல்லாம் எங்க ஸ்கூல்லயே வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க தீபாவளிக்கு முன்னாடியே. பரவாயில்ல, ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டாங்களா எப்படி பாதுகாப்பான முறையில பட்டாசுலாம் வெடிக்கணும் தீபாவளிக்குன்னு? ஆமா வந்து கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமாமா, எங்க காலேஜ்ல கூட சொல்லி கொடுத்தாங்கம்மா. பரவாயில்லையா? சரி, பார்த்து பத்திரமா வெடிங்க பட்டாசு. சரிங்க பெரியம்மா. நீங்க வரலையா பட்டாசு வெடிக்க? சச்சோ நான் வரலப்பா. நீங்க போங்க, நீங்க போய் வெடிங்க. பெரியம்மா ஒரே ஒரு சரம் மட்டும் கொத்திட்டு போங்க. எப்படி வெடிக்க பாருங்க. அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க வெடிங்க. நான் வந்து பாக்குறேன், அப்புறமா வந்து போங்க. சரி, நான் வெடிக்கும் போது வந்து பாக்குறீங்களா? வரேன். பட்டாசு பாக்ஸ் தூங்கி வந்தமே, ஒரு வத்தி பட்டி எடுத்து வந்தமா, ஒரு ஊதுவத்தி எடுத்து வந்தமா. எப்படி இந்த பட்டாசு வெடிக்கிறது? கடைசியில மண்டையில இருக்க கொண்டைய மறந்துட்டமே. சரி பட்டாசு இங்க இருக்கா? நான் போய் பெரியம்மா கிட்ட ஊதுவத்தி வத்தி பட்டி வாங்கி வரேன். டேய் எங்களுக்கும் சேர்த்து வாங்கி வாடா. ஒரு பாக்ஸ் வாங்கி வரேன். ஊதுவத்தி சாமி ரூம்ல தானே இருக்கும்? ஆமா அங்கதான் இருக்கும். வத்தி பட்டி கிச்சன்ல இருக்கும் பாரு. டேய் பெரியம்மா கிட்ட கேட்டு எடுத்துன்னு வா. கேட்டா உனதான் தருவாங்க. நான் பாக்ஸ் எடுத்து வரேன். இந்தியா நம்மளுக்கு மேல இருக்கிறாண்டியாமா? பின்ன நம்ம சொந்தக்காரனாச்சே, நம்ம மாதிரி தான் இருப்பான். இந்தியா அங்க வர்றது அருண் மாதிரி இருக்குல்ல? ஆமா அருணே தான். என்னடாப்பா தீபாவளி வந்துடுச்சு, இன்னும் வருஷ பலகாரம் எதுவுமே வரலையேன்னு பார்த்தேன். எடுத்துன்னு வந்துட்டாங்க போல இருக்குதே. இனிமே ஸ்நாக்ஸுக்கு நம்ம வீட்டுல பஞ்சமே இருக்காது ஒரு மாசத்துக்கு. இவ வேற தின்றதுலயே இருப்பா. அவன் இங்க தாண்டி வரான். வரட்டும். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஏன் மேடம் சொல்ல மாட்டாங்களோ? விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. வாழ்த்துலாம் நம்மளே கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. நடிவா நீ காத்து இந்த பக்கம் வீசி இருக்க. தீபாவளிக்கு முன்னாடி வீசுன்னு பார்த்தேன், இப்பதான் பொறுமையா வீசி இருக்கு. என்ன வாணி, தீபாவளில எப்படி போகுது? போகுது நல்லாதான். என்ன நீங்க மட்டும் தான் வந்துட்டீங்களா? உங்க அப்பா வரலையா பாசமலரே? எங்க அப்பா இல்லாம நான் இங்க வருவேன்னா வந்திருக்காரு. உங்க வீட்டு வாசல்ல போய் வண்டியை விட்டேன். சதீஷ் வந்துனே இருந்தா. எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டதுக்கு எல்லாரும் நாங்க பட்டாசு வெடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அதான் நீங்களா இங்க இருக்கீன்னு கேள்விப்பட்டோம்னா எங்க அப்பா அப்படி இறக்கி விட்டுட்டு நான் அப்படி வந்துட்டேன். அப்ப நீங்க அத்தைய பார்க்க பாசத்துல வரல? பாசம் இல்லாம நாங்க வந்தோம். அப்ப பாசமா வந்தீங்கன்னா நீங்க அத்தைய தானே பார்க்க போயிருக்கணும். இங்க இந்த பக்கம் எங்க வந்து நின்னுட்டீங்க? இவ வேற துருவி கேட்டுட்டு இருப்பா. சும்மா ரெடி.
சரி வந்துட்டீங்க. அந்த 2 சுறுசுறுப்பு வத்தியை கொளுத்திட்டு கிளம்புங்க. ஆமாம், சுறுசுறுப்பு பற்றிய கொளுத்துறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து வருஷ சாமான் எல்லாத்தையும் தூக்கிங்கன்னு. அப்படி என்ன தீபாவளி வருஷ பொருள் கொண்டு வந்திருக்கீங்க? அதிரசம் இருக்குது, முறுக்கு இருக்குது, லட்டு இருக்குது, ஜாங்கிரி இருக்குது, ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது. பத்தாவதுக்கு நாங்கள் கடையில் வேறு அதெல்லாம் வாங்கி வந்துருக்குறோம். மற்றதெல்லாம் வீட்டிலே தான் சுட்டோம். ஓ, கடையில வாங்கினா செலவு சொல்லிட்டு வீட்லயே மிச்சப்படுத்திட்டீங்க வீட்ல செஞ்சு. பாட்டியும் அம்மாவும் மாங்குன்னு செஞ்சுட்டு இருந்தாங்களே 4 நாளா. எங்களுக்கு கூட டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 கூட தரவே இல்லை. உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் சாப்பிடணுமா. நீங்களும் உங்க தங்கச்சியும் சாப்பிடவே இல்லை. ஆமாம், அதை நாங்க நம்பிட்டோம். ஆளுக்கு 4 நாள் சாப்பிட்டோம். அதானே பார்த்தேன், சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? சரி, நாங்கள் கூட பட்டாசு பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதையும் சேர்த்து வெடிங்க. முதல்ல இந்த பாக்ஸ் இருக்கிறத காலி பண்ண, நெக்ஸ்ட் ஈவினிங் அதை வெடிக்கலாம். ஏண்டே இப்பயே கிளம்பிடுவாங்கன்னு கேளு. ஆமா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குண்டே, இப்பயே கிளம்பிடுவாங்க. இருந்து சாப்பிட்டு போ சொல்றீ. கேட்டு சாக்காதே, உங்களை இருந்து சாப்பிட்டு போ சொல்றாங்க. எங்கள் வீட்லேயே விருந்து சாப்பாடு ரெடியாகின்னு இருக்குப்பா. நாங்களும் சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து வந்திருக்கிறோம். போன உடனே சுட ரெடியாக இருக்கும். அங்கே தான் போய் சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் தான். அப்போ எதுக்கு இங்கே வந்தாங்களா? கிளம்ப சொல்லு. எங்க வீட்ல சிக்கன் மட்டன் எல்லாமே தான் செஞ்சிருக்கோம். எங்க வீட்ல என்ன சாம்பார் வச்சிருக்காங்க. சரி சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு தெரியாதா? என்ன மாம்சே, தீபாவளி ட்ரெஸ் எடுக்கலையா? எடுத்துமே. அழுக்காயின பீரோலயும் பத்திரமா வச்சிருக்காரு போல இருக்கு, போடாம. போடலாம். இதுதான் உங்களோட தீபாவளி ட்ரெஸ்ஸா? ஆமா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கே அடையாளம் தெரியல. நானே வரும்போது சதீஷ் இங்கே தான் இருக்காங்க சொன்னாங்களே 2 பேரும். பார்த்தா ஆளக்கான வேற யாராவது நிற்கிறாங்களேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் கிட்ட வந்து பார்த்த பேர் தான் தெரிஞ்சது நீங்கள் தானே. அந்த மாதிரி வேற ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் அடையாளமே தெரியல. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல. அப்புறம் என்ன அதிரசம் முறுக்கு அதெல்லாம் நிறைய செஞ்சு தந்தீங்களா? இல்லை 4 நாள் தான் எடுத்து வந்துட்டீங்களா? எல்லாமே ஒரு தூக்குச்சட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்களே எடுத்துன்னு வர முடியாமல் எடுத்துன்னு வந்தோம். ஏன் நீங்க தான் குட்டியை வச்சுக்கீங்களா? அதில் வச்சு எடுத்துன்னு வர வேண்டியது தானே? நானும் அப்பா கிட்ட அதான் சொன்னேன், குட்டியை எடுத்துன்னு போடாம பண்ணேன். அப்பா தான் சரி முன்ன பின்ன வச்சு அப்படியே மாட்டிக்கிட்டு எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேயே வந்துட்டோம். ஏன்னா குட்டியை எடுத்துன்னு வந்தோன்னா உங்கள் தெருவுக்குள்ளே வர முடியாதுல்ல, ஒரு சேராக இருக்குல்ல, தெரு முனையில் தான் விட்டுட்டு வரணும். அதனால தான் பைக்னா அப்படி புந்துக்கிந்து வந்துடலாம் வீட்டுக்கிட்ட. அதனால தான் அப்பா வந்து பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா உங்க தெருவில் மட்டும் அப்படியே சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுட்டாங்களா? அம்மா, எங்கள் தெருவில் சிமெண்ட் ரோடு போடலன்னா நான் வண்டிலாம் போக முடியுது, வர முடியுது. உங்கள் தெருவில் அப்படியே சேருங்கிறமா இருக்குது. எப்படி எங்கள் குட்டியை எடுத்துன்னு வந்து மாட்டிக்க சொல்றீங்களா? இங்கே உஷாராக தான் இருக்காங்க. அப்புறம் யார் வந்து வண்டியை தள்ளுறது? நீங்கள் தள்ளுவீங்களா? ஐயோ, நானும் தள்ள மாட்டேப்பா, என் ட்ரெஸ்ல அழுக்காயிடும். ஆமாம், இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் குட்டியை விட்டுட்டு பைக்லேயே எப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு தூக்கின்னு வந்துட்டு எல்லாத்தையும். சரி, நீங்கள் பட்டாசு விடுங்க, நான் போய் அத்தை போய் என்னன்னு பார்க்குறேன். ஏண்டி வந்தா பேசுனா கிளம்பிட்டானேடி. வேற என்ன பண்ண உனக்குப்பா? ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சதீஷ் சொல்லுதா? ஆமாம் சதீஷ் தான் வச்சுட்டு போயிருக்கான். சங்கு சக்கரம், புஷ்பானம், ராக்கெட்டு, ஜாட்டி, அப்புறம் வந்து சரவெடி. எவ்வளோ பட்டாசு சதீஷ்க்கு? டேய் நீ வெடிடா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும்டா வீட்டுக்கு. வேலை இருக்கு நிறையா. தீபாவளியில கூட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? உங்களுக்கு எந்த வேலையா தீபாவளி கழிச்சு பாத்துக்கங்க. வாங்க நம்ம பட்டாசு வெடிக்கலாம். டேய் சொல்றா கேளுடா, வேலை இருக்குடா. அப்பா திட்டுவாருடா. சும்மாவே அப்பா திட்டுவாரு, ஆட்டி குட்டி திட்டுவாரு சொல்றீங்களா? எங்க மாமா ஒன்னும் திட்ட மாட்டாரு. எங்க மாமா பத்தி உங்களுக்கு தெரியாது? உங்க மாமா உங்களை திட்ட மாட்டாரு, ஆனா எங்களை திட்டுவாரு. பரவாயில்ல, பாத்துக்கலாம். மாமா தானே, நான் சமாளிச்சுக்குவேன். இந்த ராக்கெட் இருக்கு பாத்தியா, இதை எப்படி வச்சு எப்படி விடுறதுன்னு எனக்கு தெரியல. பயமா இருக்கு. சுத்தி வேற கூறவையா இருக்குதா? எந்த வீட்டுக்குள்ள என்ன போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சண்டைக்கு வருவாங்களே. அதனால இந்த ராக்கெட் மட்டும் எப்படி விடுறது கொஞ்சம் விட்டு காமிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நான் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிப்பேன். டேய் ராக்கெட்னால எனக்கே முதல்ல பயம்டா. ரொம்ப தைரியசாலி தான் போல இருக்குது. ஒரு ராக்கெட்டை விட பண்ணலாம், அப்புறம் எப்படி? ஐயோ, இதுங்க கிட்ட மாட்டிக்கணும். இப்ப நானே கல்லாய்ச்சி தள்ள போறாங்க. இப்ப என்ன? சரி வா, விட்டு பார்க்கலாம் யார் வீட்டுக்கு கூறக்குள்ள போதோ. அப்படி தைரியமா சட்டை போட்டு முடிவெடுங்க. ஒரு ராக்கெட் வரதுக்கு போய் பயப்படலாமா? வாங்க நான் இருக்கும்போது எதுக்கு நீங்க பயப்படக்கூடாது. யார் வீட்டுக்கு குரலாம் போயிடுச்சுன்னா நம்ம இருந்து சிட்டா பறந்துடணும். அவங்க வந்து வெளியில பார்க்கறதுக்குள்ள யார் விட்டாங்க ஏது விட்டாங்கன்னு ஒரு தடை இருக்கக்கூடாது. ஓகேவா? ரெடியா இருக்கணும் ஓரத்துக்கு. பக்கா பிளானிங்கோட தான் இருக்க போல இருக்க. ஆமா, தீபாவளி ஆரம்பிச்சதுல இருந்து சர வெடி வெடிக்கிறேன், அந்த வெடி வெடிக்கிறேன். நான் எத்தனை பாட்டிங்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? அந்த பாட்டிங்கெல்லாம் அந்த பட்டாசு வெடிக்கிறாங்களே சொல்லிட்டு ஓரமா கூட போக மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கமா அந்த பக்கமா குறுக்க மறுக்க ஓடி நின்றா கால கடையில வச்சு விட்டேன். அது பட்டாசு வச்சு போச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பட்டாசு வெடிக்கான்னு தெரியுது, ஓரமா போக வேண்டியதுன்னு அப்புறம் கும்பெடுத்து என்ன வெட்டிங்க வராங்க. நான் ஓடியே போயிட்டேன்ல. டேய் இரு சித்திக்கிட்ட சொல்றான். வாலிப வயசுனா இந்த மாதிரி சட்டெல்லாம் செய்யணும். என்னத்தல நான் சொல்றது? டேய் நீ முதல்ல என்ன தள்ளன்னு கூப்பிடாதடா, மாமான்னு கூப்பிடுறா. ஐயோ, மாமான்னு கூப்பிட்டா டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. உங்களை வந்து மாமான்லாம் கூப்பிட முடியாது, தலதான். அவன் ஒருத்தன். என்ன தல? போங்க ராக்கெட் விடுங்க. சும்மா இருக்குதுங்களா இங்கண்ணா? நீயும் வாணியும் போய் அந்த ராக்கெட்ல கொஞ்சம் விடக்கூடாதா? என்ன மாம்சே, டிஸ்டர்பன்ஸா இருக்குமா? நாங்க புரிஞ்சா சரி. புரியுது. சதீஷா, நான் சொல்லி தரவாடா ராக்கெட் எப்படி வருதுன்னு. இக்கா உங்களுக்கு ராக்கெட் விட தெரியுமா? தெரியும் வா. ஓடியா. இவ்வளவு நாள் இது எனக்கு தெரியாம போச்சே. ஹலோ, நீங்களா வாங்க. டேய் அதான் வாணி வரல, போ கூட்டுன்னு போ. ஓ, நீங்க பிஸியா இருக்கீங்களா? சரி
நண்டு சிண்டுலாம் நம்மளை கலாய்க்குது. ஏமா வாணி கொஞ்சம் அவனை கூட்டு போறியா? எனக்கு தீபாவளி gift தனியா நீங்க என்ன எடுத்து வந்து கொடுத்தீங்களா? உங்களுக்கு நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஏமா 4 அதிர்ஷ்டம் எக்ஸ்ட்ரா வாங்கி தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். அந்த அதிர்ஷ்டத்தை நீ எடுத்துக்கோ. நான் அதிர்ஷ்டம் கொடுத்து லஞ்சம் கொடுக்குறீங்களா? தாயே டைம் ஆயிடுச்சுங்க. இப்போ எங்கள் அப்பா வேற குரல் கொடுப்பாரு. நான் கிளம்பணும். ஓகே சதீஷ் வாடா. என்ன ஏதோ பேச வந்த மாதிரி இருக்கு, கம்ம நின்று இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை. ஐயோ வாயை திறக்க முடியலையே, பேச்சே வரமாட்டேங்குதே. ஒழுங்கா பட்டாசு வெடிக்க போயிடலாம். டேய் சதீஷ் நில்லுடா வரேன். சரியான பயந்தவங்கோலி மாயவன்.